மார்கழி மாதம் முதல் நாள். தெய்வீக மனம் நிரம்பிய மாதம் இது. இந்த மாதத்தில் நிறைய சத்துவ குணங்கள் வளருமா. ஏன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதம். சத்துவ குணங்கள் பெருகிற நேரம் அது. அதனால்தான் நம்ம இந்த மாதம் சத்துவ குணங்களுக்கான காரியங்களில் ஈடுபடுறோம். கச்சேரி கேட்கறது, பெருமாள் ஸ்லோகங்கள் படிக்கிறது, திருப்பாவை படிக்கிறது, பெருமாள் கோவில்களுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது, புராணங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே தெய்வ சம்பந்தத்தோடு இருக்கிற காரியங்களை தான் நம்ம பண்ணுறோம். அதுதான் இந்த மாதத்துக்கோட சிறப்பு. கண்ணன் மார்கழியே நான் தான் மார்கழின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அவ்வளோ சிறப்பான மாதம். அதோட ஆண்டாள் திருப்பாவை பாடி பாசுரங்கள் பாடி நோன்பு இருந்த மாதம். இந்த மாதம் நம்ம ஒரு கோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷ்ணு கோவில்லையும் பார்த்தா காத்தாலேயே சீக்கிரம் திறந்துடுவா, திருப்பாவை சேவிப்பா, அதோட சுட சுட பொங்கல் பிரசாதம் வேறு கொடுப்பா. அது அப்படி ஒரு சுவை. அது கொஞ்சமாக கிடைச்சாலும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்குற கோவில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில். ஸ்ரீ ராமானுஜரின் அவதார ஸ்தலம் இது. அவருடைய தகப்பனார் இங்கே தான் கைங்கரியம் பண்ணியிருந்தார். ராமானுஜர் சிறு வயதில் இங்கே தான் இந்த ஊரில் தான் இருந்தார். இங்கே இருக்கிற பெருமாளை சேவிப்பார். இங்கே தானுகந்த மேனியா ஸ்ரீ ராமானுஜர் எழுதியிருக்கார். ராமானுஜர் ஆண்டாள் ஜீயர், கோவில் அண்ணன் என்ற பெயர்களாலேயும் அழைக்கப்பட்டார். ஏன்னா அவர் ஆண்டாள் ஒரு தடவை பெருமாள் கிட்ட 100 தடா அக்கார வடிசல் சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிண்டா. ஆனால் அவளால் அது முடியலை. அப்போ ராமானுஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை சேவிக்க போகிறார். அப்போ ஆண்டாள் தானே வெளியில் வராளாம், வந்து இவரை வரவேற்கிறாளாம். அதனால்தான் இவருக்கு கோவில் அண்ணன், அவள் அண்ணான்னு கூப்பிட்றா ராமானுஜரை. அதனால் கோவில் அண்ணன். இவா 2 பேரும் வேறு வேறு காலத்தை சேர்ந்தவா. ராமானுஜர் ஆண்டாளுடைய காலத்துக்கு அடுத்த காலம். ஆனாலும் அவருக்கு ஆண்டாளுடைய அந்த நிறைவேறாத பிரார்த்தனை பண்ணணும்னு அவர் அதை பண்ணுறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆண்டாள் மேலே அப்படி பக்தி. இந்த திருப்பாவை ஜீயர் வாழ்ந்த இந்த ஸ்ரீபெரும்புதூர் கோவிலை தான் நம்ம முதல்ல எடுத்துகிட்டு இருக்கோம். மார்கழி மாதம் முதல் நாள் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில். ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் முதல் பாசுரம் இன்னைக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல் குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். அந்த முதல் பாசுரத்தில் ஆண்டாள் எல்லா சிறுமிகளையும் கூப்பிடுறா. நோன்பு எல்லாருமா சேர்ந்து போய் நந்தகோபன் குமரன் ஸ்ரீ கிருஷ்ணனை எழுப்புறதுக்காக போகிறாவோ. இந்த பாட்டில் கிருஷ்ணரை அவள் வர்ணிக்கிறான். யசோதையோட இளஞ்செங்கமே, கார்மேனி செங்கன், நாராயணனே அப்படின்னு அவள் தான் ஆயர்பாடியில் இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆயர்பாடி சிறுமிகளாகவும் நினச்சிட்டு அவள் இந்த நோன்பு கொண்டாடுறாள்.